ஹாய், நான் வெனசா. இன்றைக்கு வந்து ஒரு சாரி ப்ளவுஸ் அளவெடுக்கிறத பற்றி தான் நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து எனக்கு ஆர்டர் வந்த ஒரு ப்ளவுஸு, அதாவது நான் தைச்ச ப்ளவுஸு தான் திரும்பவும் என்னட்ட ஆர்டர் வந்திருக்குது. அந்த ப்ளவுஸ் தான் இன்றைக்கு அளவெடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். தைக்கிறதுக்கு வந்திருக்குது. இதுதான் அந்த துணி வந்து இதுதான் கொண்டு வந்த சாரி துணி. இந்த துணியெலாம் நான் உங்களுக்கு அளவெடுத்து எல்லாம் வெட்டி காட்ட போகிறேன். வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக இந்த சாரி ப்ளவுஸை நான் உள்பக்கமாக மாற்றி எடுத்துட்டு இப்போ நேராக வச்சுருக்கிறேன். நான் முதலே சொன்னான், எங்கள்ட உடம்பின்ற சரி சமநிலை நாங்கள் அளவெடுத்து, அதாவது இந்த சாரி ப்ளவுஸு இருந்துச்சண்டா எங்களுக்கு அளவெடுக்கிறது சுகம் என்று நான் முதலே சொன்னான். இப்படி இல்லாமல், அதாவது இப்படி இடைவெளி இல்லாமல் எங்களுக்கு இப்படி ஒட்டவாக, அதாவது எங்கள்ட உடம்புக்கு நாங்கள் சாரி ப்ளவுஸ் போடைக்க இப்படி அந்த சாரி ப்ளவுஸை போடும்போது எங்கள்ட உடம்பில் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாத மாதிரி தான் நாங்கள் இதிலையும் வச்சு அளவெடுக்கணும். அதே நேரம் வந்து நாங்கள் தைச்சி கொடுக்கையும் இப்படி தான் தைச்சி கொடுக்கணும்னு நான் முதலே சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்க, அந்த ஜாயிண்ட் வந்து அதாவது பொருந்தி இருக்கணும், இந்த இடைவெளி இருக்கக்கூடாது. நான் இடைவெளின்னு சொல்கிறது இப்படியான இடைவெளியை இப்படி இருந்துச்சாண்டா எங்களுக்கு அளவெடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதாவது பிகினிங்கில் இருக்கிறவ சரியாக கஷ்டப்பட வேணும் அளவெடுக்கிறதுக்கு. இது நான் வந்து சரி சமனா எல்லாம் இதான்றதில்லை, எனக்கு சுகமாக இருக்கும். வாருங்கள் பார்க்கலாம் எப்படி எடுக்கிறாண்டு. முதலாவதாக வந்து நான் ஷோல்டர் எடுக்க போகிறேன். ஷோல்டர் அகலம் எடுக்க போகிறேன். ஷோல்டர் அகலம் எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் வடிவாக இந்த கை எல்லாத்தையும் நேராக்கி நல்ல ஒரு நீட்டாக்கி போட்டு தான் நாங்கள் இந்த ஷோல்டர் அளவே எடுக்க தொடங்கணும். ஏனென்றால் ஷோல்டர் வந்து மிகவும் முக்கியமானது. நீங்கள் ஷோல்டரை நீங்கள் அகட்டியோ இல்லாட்டி ஒடுக்கியோ நீங்கள் அகலம் எடுப்பீர்களானால் உங்களோட சாரி ப்ளவுஸ் வந்து ஒரு நீட் இல்லாத தன்மைக்கு வந்துடும். இப்போ நான் வந்து இந்த கழுத்து இப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கிறது, பின்பக்க கழுத்தை மறைக்குதண்டபடியாக நான் இப்படி மடித்து விட்டுட்டு தான் நான் அளவு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்க, இந்த கழுத்தை அந்த அளவு ப்ளவுஸின் அந்த நேருக்கு இருக்க வேணும், அதை கவனிக்க வேணும். எப்படி நீங்கள் அளவெடுப்பீங்களோ, அதாவது ஷோல்டர் எங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே நேர் பொசிஷன்லாம் இருக்கணும். கணக்கான அளவுக்கு தான் நீங்கள் எடுக்கணும். அதே நேரம் நீங்கள் இங்கேயும் வடிவாக அழுத்தமாக இருக்கணும் நாங்கள் எடுக்கிற அந்த அளவு வந்து. அதாவது நாங்கள் ஷோல்டர் அளவு எடுக்கிறது வந்து நல்ல ஒரு அழுத்தமாக நாங்கள் ப்ளவுஸை வச்சு கொண்டு தான் நாங்கள் எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஷோல்டர் எடுக்க போகிறேன். இந்த ஷோல்டர் வந்து அதாவது நான் தையலுக்கு காய்ஞ்சி ஏற்கனவே இந்த தையல் இதில் பாருங்க, நான் ஏற்கனவே தையலுக்கு இதில் விட்ட அந்த தைச்ச அடையாளத்தில் இருந்து தான் நான் எடுக்க போகிறேன். ஷோல்டருக்கு ஏற்கனவே இதில் தைச்ச அடையாளம் இருக்குது, அதுக்கு முன்னுக்கு தான் நான் எடுக்க போகிறேன். எடுக்க பாருங்கோ, இதுலேயும் இருந்து எடுக்க பாருங்கோ. எடுக்க பாருங்க 14 வருது. அதாவது தையலுக்கு நாங்கள் விடுற அந்த அளவுக்கு, அதாவது தையலுக்கு விடுறதையும் விட்டு தையலுக்கு காய்ஞ்சி விட்டு எடுக்க வந்து 14 வருது. 14 இருந்து நாங்கள் 2ஆக பிரிக்கணும். பேருந்து நாங்கள் அதாவது நாங்கள் கட்டிங்கு கீரைக்க வந்து இப்போ வந்து ஷோல்டர் அகலம் வந்து 14 எடுக்க போகிறேன். 14. அடுத்ததாக வந்து பாருங்க, ஷோல்டரில் இருந்து மார்பு நீளம் எடுக்க போகிறேன். அடுத்ததாக மார்பு நீளம் எடுக்க நான் ஷோல்டரில் இருந்து எடுக்க ஷோல்டர் தைக்கிறதுக்காண்டி காய்ஞ்சி நான் மேலுக்கா விட்டுட்டு இதில் இருந்து இந்த மார்பின் இந்த ப்ராக்கப் அந்த நாங்கள் முக்கோணமாக விடுற அந்த எடுக்க போகிறேன். அதில் வச்சு முதல் ஸ்டெப் அதில் பிடிச்சி கொண்டு அடுத்த ஸ்டெப் இங்கால எடுக்க போகிறேன். இங்கே மேல் ஷோல்டரில் இருந்து இந்த ப்ராக்கப் ப்ராக்கப் தைக்கிற அந்த முக்கோண இடத்துல அந்த இடத்துலையும் பிடிச்சி அதுக்கு பிறகு நான் இங்கே கீழேயாகவும் எடுக்க போகிறேன். கீழே எடுக்க வேறுங்க 14 அரை வருது. 14 அரையிலிருந்து நான் தையலுக்கு காய்ஞ்சி எடுக்க போகிறேன். 15 எடுக்க போகிறேன். 15 எடுக்க போகிறேன். நீங்கள் அதே நேரம் வந்து சில பேர் இந்த இப்படி இழுத்து முடிப்பினம், ஆனால் இழுத்து எடுக்க சில பேருக்கு சரியாக வரும், சில பேருக்கு பிள்ளைக்க பார்க்கும். அதனால் நீங்கள் அப்படி எடுங்க, உங்களுக்கு இது சரி வருதோ அதை எடுங்கோ. சில பேர்ட்ட வந்து பிள்ளைக்கும், சில பேர்ட்ட சாரி ப்ளவுஸ் வந்து கிராஸ் பீஸ் வெட்டி வேணும். அந்த கிராஸ் பீஸண்டா அந்த துணி வந்து ஈஞ்சு கொண்டு போகும். அப்போ அதனால் வந்து கிராஸ் பீஸ் இல்லாத சாரி ப்ளவுஸண்டா நாங்கள் நார்மலாக எடுக்கலாம். கிராஸ் பீஸ் இருக்கிறாண்டா கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறேன், ஏன்னாண்டா ஈஞ்சு கொடுக்க பார்க்கும். அதனால் வந்து நாங்கள் கவனமாக பார்த்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் எடுத்து காட்டுறேன். இது அதாவது ஷோல்டரில் இருந்து
இந்த முக்கோணம் நாங்கள் தைக்கிற முக்கோணம் அந்த இடம் வந்து அதில் எடுத்து அதிலேருந்து வந்து நான் இங்கே எடுக்கிறேன் நேராக இந்த டாட் பிடிக்கிற அந்த இடத்துல எடுக்கணும் 14 அரை வருகுது 14 அரையிலேருந்து நான் தையலுக்கு காஞ்சி எடுக்க போகிறேன் 15 வருகுது. அடுத்ததாக பாருங்க நான் இனி மார்பு அகலம் எடுக்க போகிறேன். மார்பு அகலம் நான் எடுக்க போகிறது வந்து இந்த மார்பு இந்த சைட்டிலேருந்து அதாவது நாங்கள் தச்ச அடையாளத்திலேருந்து இங்கால விரவணும். அதாவது இதுவும் அதே மாதிரி தான் இந்த தச்ச அந்த ப்ராக்கப்படியில் வச்சு அதுக்கு பிறகு நான் இங்காலையும் விழுது பிடிக்க போகிறேன். 11 வருகுது 11 வருகுது. அதாவது நாங்கள் தையல் போட்ட அடையாளத்தில் அதிலேருந்து காய்ஞ்சி நாங்கள் இங்கே முன்னுக்கு எடுத்துருக்குறோம் தைக்கிறதுக்கு 11 கால் வரும். நாங்கள் இந்த காய்ஞ்சியோ அரைஞ்சியோ நாங்கள் எவ்வளோ விடுறோமோ அதை வந்து நாங்கள் தைச்சிடணும். அதாவது நாங்கள் தையல் கண்டு விடுறதை நாங்கள் தைச்சிடணும். நாங்கள் அப்படி விடாமல் இருந்தோம்னா எங்கள்கிட்ட சாரி ப்ளவுஸ் வந்து லூஸ் ஆகும். அதனால் வந்து நீங்கள் காய்ஞ்சியோ அரைஞ்சியோ தையலுக்கு விட்டால் அதை நீங்கள் எடுங்கோ. இதில் பாருங்க நான் இப்போ எடுத்து காட்டுறேன். இதிலேருந்து இந்த டாட்ஸ் பிடிச்ச அந்த இடத்து மட்டும் எடுத்து அதிலேருந்து இப்போ வந்து நான் இங்கால எடுக்க போகிறேன். 11லேருந்து நான் 1/4 இன்ச்சு இங்கே அளவுறேன் தையலுக்கு. அடுத்ததாக பாருங்க இனி பேண்டும் வந்து நீங்கள் இப்படியும் எடுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் 4 பிரிவாக பிரித்து எடுக்கிறண்டாலும் எடுக்கலாம். இல்லாட்டிக்கு ஒரேடியாக நீங்கள் அதாவது ஒரேடியாக சுற்றி எடுக்கிறண்டாலும் எடுக்கலாம். இதுலேருந்து அதாவது நான் இது சரி சமனாக நான் தைச்சிருக்கிறதுல எனக்கு எடுக்கக்கூடிய சுகமாக இருக்கும். ஏன்னடா ஒரு பக்கம் எடுத்தேனடா மிகுதி 3 பக்கம் அதே மாதிரி தான் வெறுமண்டி நிற்கலாம். ஆனால் சில பேட்டை வந்து ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறைஞ்சு இப்படி ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறைஞ்சிரு கேட்க வந்து நாங்கள் இந்த ஒரு பக்கத்தான் நீளத்தை மட்டும் எடுத்து நாங்கள் கீறேலாது அளவெடுக்க இயலாது. அதனால் வந்து நீங்கள் சுற்றி வரவே எடுங்கோ. இதில் வந்து இப்படியும் எடுக்கலாம். அதாவது தையலுக்கு காய்ஞ்சி விட்டுட்டு இதுலேயும் சுற்றி வர எடுங்கோ. நீங்கள் நீங்கள் தையலுக்கு விடுற அந்த துணியில் வந்து காய்ஞ்சியோ அரைஞ்சியோ ஒரு இஞ்சியோ எவ்வளோ விடுறீங்களோ நீங்கள் அதை தைச்சிடணும். அதை விட்டுட்டீங்களாண்டா அப்படியே விட்டுட்டீங்களாண்டா உங்களால் தைக்க இயலாது. 34 வருகுது. அதாவது இந்த ப்ளவுஸின் இடுப்பு அகலம் வந்து 34 இடுப்பு 34. அடுத்ததாக பாருங்க நான் அதாவது அக்குள்ளேருந்து நெஞ்சு எடுக்க போகிறேன். அடுத்ததாக அக்குள்ளேருந்து நெஞ்சு அதாவது இதிலேருந்து இங்கே மட்டும் எடுக்க போகிறேன். இது வந்து நாங்கள் எப்போ பார்ப்ப மாட்டோம். இது தச்சு அதாவது தச்சு நாங்கள் இந்த கை சைட்டு நாங்கள் தைக்க வந்து இந்த நெஞ்சு பக்கத்தையும் நாங்கள் பார்ப்போம். அதாவது நெஞ்சு கழுத்தடியை பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் தையலுக்கு காய்ஞ்சி விட தேவையில்லை. இது வந்து தச்சு முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அதனால் தேவையில்லை காய்ஞ்சி. இப்போ இருக்கிற அளவையே நான் எழுத போகிறேன். இதில் 10 இருக்குது. நெஞ்சு அக்கள் 10. அதே மாதிரி நான் அடுத்த பக்கத்தையும் பார்க்க போகிறேன். 10.1 இது வந்து 10ல் இருக்குது பாருங்க. ரெண்டும் வந்து அதாவது நாங்கள் சரி சமனாக நாங்கள் தைச்சோம்டா ஒரு துளி தான் வேணும்டா விளத்துமே தவிர அவ்வளோ அதுக்கு கணக்கவாக கூட 10.1 இருக்குது. கணக்கில் ஒரு துளி தான் கூடி இருக்குது. கை எடுக்க போகிறோம். கை வந்து அதாவது தையலுக்கு காஞ்சி விட்டு நான் இங்கே எடுக்க போகிறேன். 11.25 இருக்குது. 11.25 காய்ஞ்சி நான் இங்கே விட போகிறேன் தையலுக்கு. அதனால் 11.25 எடுக்க போகிறேன். 11.25 எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து அகலத்தையும் எழுதுங்கோ. அகலம் வந்து 5.25 வந்து நீங்கள் கழுத்து அதாவது முன்பக்க கழுத்து இது எடுக்கும்போது காய்ஞ்சி நான் தையலுக்கும் விட்டு அதுக்கு பிறகு இங்கேயும் எடுக்க போகிறேன். அதாவது இந்த கழுத்தின் டீப்பு எவ்வளோத்துக்கு ரங்கி இருக்குன்னு பார்க்கணும்.
இப்போ இப்படி வி ஷேப்பில் வந்ததில் நான் வந்து இந்த வி ஷேப்பு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்தையும் பார்த்து மேலுக்கும் பார்க்க போகிறேன். நீங்கள் வி ஷேப்பு பார்க்கும்போது இப்படியா கீழே இழுத்து பார்க்காதீங்க, இப்படி நேராக எடுத்து பாருங்க. அதாவது இந்த வி ஷேப்பின்ற அந்த அளவு அந்த நேருக்கே எடுத்து பாருங்க. அதை விட்டு நாங்கள் இப்படி கீழே அடுப்போம்டா அளவு பிழைக்க பார்க்கும். அதனால் நீங்கள் இப்படி நேராகவே, அதாவது இந்த ப்ளவுஸ் துணின்ற நேருக்கே வச்சு பாருங்க. அதாவது இந்த நெஞ்சு நேருக்கே அப்படியே வச்சு பாருங்க. கொஞ்சம் கொடுத்து சரிக்கவும் வேண்டாம், நிமித்தம் வேண்டாம், அப்படியே நேராகவே வச்சு பாருங்க. இதில் வந்து கழுத்து நீளம் வந்து இதில் இருக்குது. நான் அதாவது வளைச்ச வளைவு வந்து 6 இன்ச்சில் எடுத்திருக்கேன். 6 இன்ச்சிலேருந்து பேந்தாங்க வளைச்சி எடுத்திருக்கிறேன், வி ஷேப்பில் எடுத்திருக்கிறேன். அதனால் வந்து 6 தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். 6 எடுத்து இங்கே கீழே, அதாவது கீழே கொண்டுரேக்க பதிச்சு எடுக்கலாம். இனி பின்பக்கத்தை பார்ப்போம். இப்போ முன்பக்கம் உங்களுக்கு அதாவது முன்பக்கம் வந்து இந்த இடைவெளி எதுவும் இல்லாமல் நல்லொரு நீட்டாக இருக்கும் என்றால் நீங்கள் பின்பக்கம் அளவெடுக்க தேவையில்லை. இப்போ பின்பக்கம் வந்து நீங்கள் இப்போ முன்பக்கம், அதாவது முன்பக்கம் உங்களுக்கு அளவு பிரச்சனை என்றால், அதாவது முன்பக்கம் அந்த இடைவெளிகளெல்லாம் கூடவா விட்டு தான் நீங்கள் என்றால் பின்பக்கம் நீங்கள் அளவெடுத்து தான் ஆக வேணும். ப்ளவுஸ் சொல்லண்டா நான் முன்பக்கம் எடுக்கிறதோடையே நான் விட்டுடுவேன், பின்பக்கம் தேவையில்லையாண்டு. ஆனால் இப்போ வேறு ஆக்கள்ன்ற அளவு ப்ளவுஸ் கொண்டுக்க வந்து நான் பின்பக்கம் அளவு எடுப்பேன். ஏனெண்டா அந்த முன்பக்க ப்ளவுஸ் வந்து இடைவெளி இருக்கிறதால நான் பின்பக்கம் சேர்த்து எடுப்பேன். இப்போ நான் வந்து இதுக்கு பின்பக்கம் நான் நோம்பலாக எடுக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதால நான் எடுக்கிறேன். இதை வந்து வச்சு கொண்டு தான் நாங்கள் எடுக்கணும். இந்த ப்ளவுஸை இப்படி நேராக வையுங்கோ. இப்படி நேராக வச்சு கொண்டு இந்த, அதாவது இந்த அக்குள்லேருந்து, இந்த அக்குள் சைட்டிலேருந்து இந்த அக்குள் சைட்டுக்கு நேராக எடுங்க. அதாவது நேரான பொசிஷனில் எடுங்கோ. நேராக வச்சு கொண்டு எடுங்கோ. கொஞ்சம் கொடுத்து சரிக்கவும் வேண்டாம், நிமித்தவும் வேண்டாம், அப்படியே வச்சு கொண்டு எடுங்கோ. இருபது வருகுது பாருங்க. 20 வருதாண்டா. நான் அகலம் எடுத்தேன், நான் 10. அப்போ நான் எடுத்த முன் அகலம் வந்து சரியாக வந்திருக்குது பாருங்க. அதால் நான் பின்பக்கம் எடுக்க தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். அதாவது நான் தைக்கிறதுல வந்து நான் உடம்பில் சரி சமனாக எடுக்கிறதுல வந்து நான் இப்படி எடுக்க தேவையில்லை, பின்பக்கம் எல்லாம் எடுக்க தேவையில்லை. முன் மேர்வு ஒரு சைட் அகலத்தை எடுத்துக்கொண்டே நான் தைக்கிறேன். நான் அதே நேரம் வந்து நீங்கள் அந்த இடைவெளியெல்லாம் விட்டு நீங்கள் தைப்பீர்களானால் உங்களுக்கு நீங்கள் பின்பக்க அகலமும் எடுக்க வேணும், முன்பக்க அகலமும் எடுக்க வேணும். அது மற்ற முன் மேர்பு பக்கம் 2 பக்கம் நீங்கள் எடுக்கத்தான் வேணும். இப்போ நான் வந்து முன்பக்கம் மட்டும்தான் எடுக்கிறேன். நான் முன்பக்கம் ஒரு பக்கம் மட்டும்தான் எடுக்கிறேன். நான் என்னடா நான் சரி சமனா, அதாவது உடம்பின் சரி சமனா நான் தைக்க வந்து ஒரு பக்கமே எனக்கு எடுத்தால் சரி காணும் மட்டும் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே நேரம் வந்து நீங்கள், அதாவது இந்த இடைவெளியில் விட்டு நீங்கள் அப்படி தைப்பீர்களானால் நீங்கள் எல்லாம் எடுக்கத்தான் வேணும். அதாவது முன்பக்கம் 2 மேர்பு பக்கம் எடுக்க வேணும், இந்த பின்பக்கமும் எடுக்கத்தான் வேணும். இப்போ வந்து பாருங்க, நான் நீளம் எடுக்க போகிறேன். நீளமும் வந்து இதில் இருந்து, அதாவது இந்த சோல்டரில், இந்த சோல்டர் தைக்கிறதுக்கு காய்ஞ்சி விட்டுட்டு நான் இந்த நீளத்தை எடுக்க போகிறேன். 16.5 வருகுது. அதாவது தையலுக்கும் சேர்த்து நான் 17 எடுக்க போகிறேன். 16.5 வருகுது. தையலுக்கும் சேர்த்து 17 எடுக்க போகிறேன். 10 இன்ச்சு எடுத்திருக்கிறேன். நான் ஏற்கனவே தைச்சிருக்கிறேன். அப்போ தைக்கிறதுக்கு நான் வந்து காய்ஞ்சி எடுத்திருப்பேன். அப்போ அதனால் வந்து 9.5 தான் எடுக்க போகிறேன். இப்படி தான் எடுக்க வேணும். நீங்கள் இப்போ இதில் 10 இன்ச்சு இருக்குன்ட்டு நீங்கள் 10 இன்ச்சு எடுப்பீர்களானால் நீங்கள் தையலுக்கு இதில் காய்ஞ்சி போக டீப்பாகும், கீழே இறங்கும் கழுத்து. அப்போ அதனால் வந்து கவனிச்சிடுங்கோ. இப்போ நாங்கள் தையலில் இருந்து, அதாவது தைச்சிருக்கிற அடையாளத்திலிருந்து காய்ஞ்சி நாங்கள் மேலுக்கு எடுக்க வேணும், அதாவது கழுத்து இதுகளுக்கு வந்து. அதே மாதிரி ஷோல்டருக்கும் அப்படித்தான். நான் ஷோல்டருக்கு ஏற்கனவே காய்ஞ்சி அதாவது வெளியாக விட்டு தான் நான் எடுக்கிறேன். அதே நேரம் வந்து இதிலே வந்து கழுத்து 10 இன்ச்சிலிருந்து நான் காய்ஞ்சி மேலுக்கு எடுக்க போகிறேன். அதாவது தையலுக்காண்டி 9.5 இன்ச்சு வருகுது இந்த கழுத்து வந்து பாருங்க. நான் காய்ஞ்சி மேலுக்கு எடுத்திருக்கிறதுல வந்து 9.5 வருகுது. 9.5 தான் இந்த கழுத்தின் டீப்பு வந்து. இவ்வளவுதான் இதுண்ட, அதாவது இந்த சாரி ப்ளவுஸின் அளவீடு வந்து. சில பேர் வந்து இந்த அக்குல அளப்பினம் இப்படி சுற்றி வர, ஆனால் நான் அது எடுக்கிறேல. சில பேர் வந்து இதிலிருந்து இப்படி சுற்றி வர எடுப்பினம், ஆனால் நான் அது எடுக்கிறேல. அதுக்கு பதிலாக தான் நான் இந்த அளவு எடுக்கிறேன். நான் அதாவது இந்த நெஞ்சிலேருந்து அக்குள், அதான் இந்த நெஞ்சிலேருந்து அக்குள்ள நான் எடுக்கிறேன். நான் வந்து
இந்த நெஞ்சில் அந்த அக்குள்ள இப்படி எடுக்கிறேன் நான். இப்படி எடுத்து இதில் அதாவது நாங்கள் தைக்கும்போது இதில் அளவிட எவ்வளோ வருதோ அதை அளந்து அதில் குறிப்பேன். குறிச்சிட்டு நான் தைக்கிறது. அதாவது அதே நேரம் வந்து இந்த அக்குள் சுற்றி வர நான் சுற்றளவு எடுக்கிறேல இப்படி தான் எடுக்கிறது. இப்போ உங்களுக்கு யாருக்கும் தேவையாண்டா நீங்கள் அதையும் எடுக்கிறேன்டா எடுக்கிறதா பாருங்க. கழுத்து நீளம் அதாவது டீப்பை பார்க்க போகிறோம். கழுத்து டீப்பை இதிலிருந்து இதிலிருந்து கழுத்து ஷோல்டர் பாருங்க மேலேருந்து நான் கீழே வரையும் எடுத்து போட்டு இந்த நீரை இப்படி வச்சு பார்க்குறேன். அதாவது எல் ஷேப்பில் எடுத்து பார்க்குறேன். எல் ஷேப்பில் வச்சு பார்க்குறேன். அப்போ தான் உங்களுக்கு கழுத்து நீளம் இவ்வளோவண்டு தெரியும். நான் இதில் வந்து 10 எடுத்திருக்கிறேன். அதாவது 10 இன்ச்சு எடுத்திருக்கிறேன் கழுத்து நீளம். அதாவது நான் மேல் ஷோல்டர் தைக்கிறதுக்கும் விட்டு தான் நான் எடுக்கிறேன். வந்து 10 இன்ச்சு எடுத்திருக்கிறேன். அதாவது நான் 10 இன்ச்சு எடுத்தேன்டா நான் ஏற்கனவே தைச்சிடலான்று இணைச்சிங்கள்டா நீங்கள் இப்படி சுற்றி வர அளவு எடுக்கிறேன்டாலும் எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஆனால் நான் எடுக்கிற மெத்தட்டை தான் நான் இதில் சொல்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதன்படி நீங்கள் செய்யுங்கோ. அதாவது நீங்கள் தான் வெட்ட போகிறீங்கள், தைக்க போகிறீங்கள், எல்லாம் செய்ய போகிறீர்கள். நீங்கள் விளக்கமாக எது உங்களுக்கு விளங்குதோ அதன்படி செய்யுங்கோ. இவ்வளவுதான் சாரி ப்ளவுஸிൻ്റെ அளவீடு. இப்போ அளவு எடுத்துட்டேன். இனி நான் வெட்ட போகிறேன். அதாவது கட்டிங் கீறி தான் நான் வெட்ட போகிறேன். பாருங்கள், அதையும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் கட்டிங்கிൻ്റെ வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து என்னுடைய வெனசா சங்கரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.